மதுரை மக்களவை தொகுதி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் வேட்பாளர் சு வெங்கடேசனை ஆதரித்து அமைச்சர் PTR பழனிவேல் தியாகராஜன் மேலப்பொன்னகரம் பகுதியில் வாக்கு சேகரித்து வருகிறார். அந்த காட்சிகளை பார்ப்போம். மருத்துவர்கள் அவர்கள் கல்விக்கு போகும்போது ஒரு உறுதிமொழி எடுக்க வேண்டிய பழக்கம் இருந்தது பழைய காலத்தில். அதில் என்ன சொல்லுவாங்க, ஃபர்ஸ்ட் டூ நோ ஹார்ம், ஹிப்போக்ராட்டிக் ஓத் அப்படின்வாங்க. ஹிப்போக்ராட்டிக்ஸோடைய உறுதிமொழி, முதலில் தீமையை செய்யாதே, நல்லது செய்யறோ இல்லையோ தீமையை செய்யாதே. அந்த மாதிரி எல்லா அரசியல்வாதியும் இருப்பார்கள் என்று நான் கருதினேன். அது நான் வந்த வரலாறு. ஆனால் இன்றைக்கு பார்த்தா தீமை செய்கிற ஒரு நிர்வாகம் ஒன்றியத்தை ஆண்டு கொண்டிருக்கிறது 10 ஆண்டுகளாக. அதோடைய முழு தகவல் எப்போ வெளிவந்திருக்கு என்றால், உச்ச நீதிமன்றம் தேர்தல் பத்திரம் என்ற உலகிலேயே காணாத ஒரு சட்டமைப்புக்கும் ஜனநாயகத்துக்கும் விரோதமான திட்டம், இது சரி வராது என்று 6 ஆண்டுகள் தாமதமாக தீர்ப்பு கொடுத்த பிறகு அதில் வர தகவல்கள் பார்த்தா இது உலகத்திலேயே ஒரு கொடூரமான ஆட்சி, இது பணத்துக்காகவும் சுயநலத்துக்காகவும் மற்றும் நடத்தப்பட்ட ஆட்சி எங்களுக்கு தெரிய வருகிறது. எத்தனையோ வகையில் மனிதநேயமற்றவர்கள் பண மதிப்பிழப்பு என்ற ஒரு கொடூரமான திட்டத்தை கொண்டாந்து பல 10 கோடி மக்கள் வாழ்க்கையை கெடுத்தார்கள். செயல்திறனற்ற அரசாங்கம் GST என்றதை திட்டமிடாமல் அவசரமாக ராத்திரியோட டிராமாவோட கொண்டாந்து 6 மாசத்துல 180 மாற்றங்கள் கொண்டாந்தாங்க. இன்னும் GST கவுன்சில், தேசிய GST கவுன்சில் 2 ஆண்டு உறுப்பினராக இருந்தவனாக நான் கூறுகிறேன், இன்னும் அந்த திட்டம் சரியா இல்லை. அதனால் பொருளாதாரம் பாதிச்சிருக்கு. அதனால் சிறு குறு தொழில்கள் வணிகர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். மனிதநேயம் இல்லை, செயல்திறன் இல்லை. ஆனால் தீவிரவாதித்தனம், கொடூரத்தனம் எந்த அளவில் இருக்கிறது? எல்லா நிதியும் அவங்க தான் எடுத்துக்குவாங்களாம். ₹1 நம்ம வரி கட்டினா 29 பைசா தான் வருமா. நம்மகிட்ட பணமும் கொடுக்க மாட்டாங்க, நம்மளை கடனும் எடுக்க விட மாட்டாங்க. ஏதோ புது கணக்கெல்லாம் போட்டு இதை எடுக்கக்கூடாது அதை எடுக்கக்கூடாதுன்னு. உலக வங்கியிலேருந்தோ ஆசிய வளர்ச்சி வங்கியிலேருந்தோ நம்மளுக்கு கடன் வருதுன்னா அதை நிறுத்தி வச்சிருப்பாங்க. என்ன சொல்கிறாங்க, இல்லை ஒரு மாநிலத்துக்கு ஒரு ஆண்டுக்கு ஒரு திட்டத்துக்கு மேலே வரக்கூடாது. சென்னை மெட்ரோவுக்கு நாங்கள் ஏற்றுக்கிறோம் பங்குன்னு சொல்லி 4 வருஷம் ஆச்சு, 5 வருஷம் ஆச்சு, இன்னும் 1 பைசா போடாமல் அது அவங்களுடைய நிதி வராததினால் கடன் வாங்கும் எல்லையை நிறுத்தி வைத்தார்கள். மெட்ரோ பணியை தாமதப்படுத்தி விட்டார்கள். அதாவது அவங்களுக்கு அடிமையானா எது வேணாலும் செல்லவும். 25 அரசியல்வாதிகள் இவங்க ஆட்சிக்கு வந்தபோது இவங்கெல்லாம் எதிர்கட்சியில் இருந்தவங்க. 25 அரசியல்வாதிகள் பாஜகவால் ஊழல்வாதிகள் என்று பெயர் சூட்டப்பட்டு NIA, CBI, ED, IT எல்லாம் போய் ரெய்டு செய்து வழக்கு தொடரப்பட்டு 25 பேரும் என்ன பண்ணாங்க, அவங்க கட்சியை விட்டுட்டு பாஜக இணைந்தாங்க. இல்லை அவங்க கட்சியை உடைச்சிட்டு புது கட்சி ஆரம்பிச்சு பாஜகவோட கூட்டணி வச்சுட்டாங்க. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.